அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதர்களை விட்டு தனித்துவமான அடையாளங்களோடு வாழ்வதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இவன் ஒரு நல்லதை செய்தால் அந்த நல்ல காரியம் பிற மனிதர்களுக்கு மத்தியிலே தனக்கான ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்று எல்லா மனிதனுடைய உள்ளத்திலையும் ஆசையும் விருப்பமும் இருக்கிறது. அதே சமயம் ஒரு தவறு செய்துவிட்டால் அல்லது ஒரு குறை ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த குறையோ தவறோ பிற மனிதர்களுக்கு மத்தியில் அடையாளமாக மாறிவிடக் கூடாது என்கின்ற அச்ச உணர்வும் மனிதனிடத்துல இருக்குது. நன்மை எப்படி அடையாளமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறானோ அதே போல தீமை அல்லது குறை பிற மனிதர்களுக்கு மத்தியிலே எனக்கான அடையாளமாக மாறிவிடக் கூடாது என்பதையும் மனிதன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இயற்கை தன்மை மனிதனிடத்துல இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நாளை மறுமையிலே சில அடையாளங்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறான். நல்லவர்கள், நல்ல காரியங்கள் செய்தவர்கள், உது செய்தவர்கள், அவர்கள் முகம் கை கால்கள் பிரகாசமானவர்களாக மறுமை நாளில் வருவார்கள். பாங்கு சொன்னவர்கள் அவர்களுடைய கழுத்துகள் நீளமானதாக அவர்களுக்கென்று பிரசித்தியான ஒரு அடையாளத்தோடு வருவார்கள் என்று இப்படி நல்லவர்களுக்கான அடையாளம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவங்கள் புரிந்தவர்கள் அவர்களுக்கென்று தனித்த அடையாளத்தோடும் அவர்கள் வருவார்கள். நல்லவர்களுக்கான அடையாளம் எப்படி கண்ணியத்தை கொடுக்கிறதோ அதே போல பாவிகளுக்கான அடையாளம் அவர்களுக்கு இழிவை கொடுக்கும். பாவிகள் தங்களுடைய அடையாளத்தின் மூலமாக மறுமை நாளில் அறியப்படுவார்கள். இவங்க பாவம் செய்தவர்கள், உலகத்தில் வாழ்ந்த பொழுது அல்லாஹுடைய தடைகளை மீறியவர்கள், குற்றம் புரிந்தவர்கள் என்று அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அடையாளத்தை வைத்து மறுமை நாளிலே அவர்கள் அறியப்படுவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் மறுமை நாளிலே அனைத்து மக்கள் முன்னிலையிலே இவர்களுக்கு ஒரு இழிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்படாத காரணத்தினால் அதையே இறைவன் தனித்த அடையாளமாக ஆக்கி மற்ற மனிதர்களின் முன்னால் ஒரு இழிவோடு இவர்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக இத்தகைய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். பொதுவாக நாம இன்றைக்கு உலகத்துல பார்த்தாலும் கூட சில வழக்குகளில் பிடிபட்டு வெளியாபவர்கள் அவர்களுடைய கையில சில முத்திரைகளை பதித்து வெளியே அனுப்பக்கூடிய வழக்கம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்திலையும் இருக்கிறது. அதே போல சில சமீபத்துல சின்ன குற்றங்களாக இருந்தாலும் ஒரு இளைஞர்கள் பைக்கில வேகமாக போய் மற்றவர்கள் அச்சுறுத்துகின்ற வகையில நடந்து கொண்டால், காவல்துறையினரிடம் கடுமையாக இளைஞர்கள் நடந்து கொண்டால் அவர்களை பிடித்து அவர்களை பொதுமக்களுக்கு மத்தியில நிறுத்துறாங்க. அவர்களுடைய அவர் பதாகையை ஏந்திக்கிட்டு நிக்கிறார், நான் இது மாதிரி பைக்ல வேகமா போனேன், நீங்க இது மாதிரி போயிடாதீங்க என்று பிற மக்களுக்கு பாடமாக இருக்கிற வகையில சில தண்டனைகளை இன்றைக்கு நீதிமன்றங்கள் கொடுக்குது. ஏன் இப்படி கொடுக்கப்படுதுன்னா, தண்டனைக்கு அஞ்சு அவன் மாறுவதை விட இது போன்ற இழிவு எனக்கு வந்துடக்கூடாத, கேவலப்படுறோமே என்ற அந்த இழிவுக்கு அஞ்சியாவது அவன் திருந்தி விடுவான் என்பதற்காக இப்படியான தண்டனைகள் சில நேரங்களில் கொடுக்கப்படுது. அதே போலத்தான் மறுமை நாள்லையும் இது போன்ற தனித்த அடையாளங்களை இழிவுகளாக அல்லாஹ் கொடுக்கிறான். சூரத்து நூனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், அதாவது நசிமுகு அலல் குர்தும், மூக்கின் மேலே அவர்களுக்கு நாம் அடையாளம் விடுவோம். சில பாவங்களை அல்லாஹ் பட்டியலிட்டு விட்டு இந்த பாவங்களை செய்தவர்களுக்கு, அந்த பாவிகளுக்கு மூக்கின் மேல் நாம் தனித்த அடையாளம் விடுவோம் என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னால் இது மனிதர்களை பிற மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு கைரேகையை போல ஒரு தனித்த அடையாளம் என்று சொல்லப்பட்டது. ஆனா இது இந்த வசனம் மறுமை நாளை குறித்து பேசுகிறது. மறுமை நாள்ல மூக்கின் மேலே பாவிகளுக்கு ஒரு தனித்த அடையாளம் போடப்படும். அதன் மூலமாக அவர்கள் இந்த பாவத்தை செய்தவர்கள் என்று அறியப்படுவார்கள். இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க. இந்த ஒரு சாராரை பற்றி பேசி காட்டுறாங்க. அந்த சாரார் யாருன்னா நரகவாசிகளாக இருப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய பரிந்துரையின் பேரிலே இறைவனால் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் சூனத்திற்குள்ளே நுழைக்கப்படும் பொழுது அவர்களுடைய கழுத்துக்களிலே சில முத்திரைகள் பதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அந்த முத்திரையின் மூலமாக இவர்கள் அல்லாஹ்வினால் நரகிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று அந்த சொர்க்கவாசிகள் மத்தியில அறியப்படுவார்கள். டைரக்டா சொர்க்கம் போனவங்க போயிடுவாங்க. நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போறாங்கன்னா அவர்களுடைய கழுத்துல சின்ன அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தின் மூலமாக மக்கள் அறிந்து கொள்வார்கள் இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்தவர்கள் என்று. அப்ப இது போன்ற தனித்த அடையாளங்கள் மறுமையில இருக்கிறது. நமக்கு இதன் மூலமாக என்ன படிப்பினை அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம இது போன்ற நம்முடைய குறைகள் நம்முடைய அடையாளமாக மாறுவது எப்படி வெறுக்கிறோமோ, அதை விட மிக வெறுப்பிற்குரியதாக எது இருக்கணும்னா, மறுமையில் அனைத்து மக்கள் முன்னிலையில எனக்கு இந்த குறைகள் என்னுடைய பாவங்கள் அடையாளமாக மாறிவிடக் கூடாது. அதை விட மிகப்பெரிய இழிவு எனக்கு வேறு எதுவும் இல்லை என்பதை அறிந்து உணர்ந்து இந்த உலகத்தில் நாம வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து மீட்சி பெற்று நன்மைகளை நோக்கி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை நோக்கி நாம் சென்றால்தான் இது போன்ற இந்த கெட்ட இழிவுக்குரிய அடையாளங்களிலிருந்து விடுதலை பெற்று நல்லவர்களுக்கான கண்ணியத்திற்குரிய அடையாளத்தோடு சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக நாம இருக்க முடியும். அல்லாஹ் அருள் செய்வோனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.